Hi guys, welcome back to my channel videhassweethome. இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் ஸ்வீட் சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்ததுன்னா இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேரட் அல்வா எல்லாத்துக்குமே பிடிக்கும், ஆனால் அதை செய்கிற ப்ராசஸ் தாங்க கொஞ்சம் கஷ்டம். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக கேரட் அல்வாவை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நீளமான கேரட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை மேலே கீழெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா பீல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணி இதை வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து துருவறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதையும் நீங்கள் சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குட்டி குட்டி பீசஸாக போட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, துருவினாலும் ஓகே, அரைச்சாலும் ஓகே. நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஈஸியாக எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியும், யார் வேணாலும் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து துருவி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து துருவி எடுத்தாச்சு. நீங்கள் சாதாரண துருவிலையும் துருவிக்கலாம், அரைச்சும் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த குக்கரில் தான் செய்ய போகிறேன். நம்ம எந்த குக்கரில் வேணாலும் செய்யலாம். நம்மளோட ஆர்டினரி ப்ரெஷர் குக்கரில் வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த சாட்டே மோடில் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஆர்டினரி குக்கரில் நீங்கள் வந்து குக்கரை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஹீட் ஆன உடனே அதில் நெய் ஊற்றி வணக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி அது ஹீட் ஆகிறதுக்குள்ளே நான் வந்து கேஷ்யூஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கை அளவுக்கு வந்து கேஷ்யூஸை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பேன் ஹீட் ஆனவுடனே அதில் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணவுடனே அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முந்திரி, பாதாம், திராட்சை, உலர்ந்த திராட்சை பழம் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் முந்திரி பருப்பு மட்டும்தான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ சிம்பிளாக குறைவான சாமான்கள் வச்சு நம்ம வந்து இந்த சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. இப்போது துருவின கேரட்டை இந்த நெய்யில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கம்மியாக நெய் போட்டால் போதுங்க, நம்ம நிறையா போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக நெய் இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் இந்த முந்திரி பருப்பை வறுக்கிற அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும். இப்போது துருவின கேரட் இல்லை நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அந்த அரைச்ச கேரட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த கேரட்டை எல்லாம் வந்து கொஞ்சமாக வணக்கி விட்டுக்கோங்க. இந்த நெய் வந்து இந்த கேரட்டில் எல்லாத்துலேயும் வந்து பட்டு லேசாக வந்து ஒரு வறுத்த மாதிரி ஆகணும். ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா போதும். லைட்டாக வணக்கி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப்பு போதும், அதுக்கு மேலே நீங்கள் ஊற்றாதீங்க. ஏன்னா வந்து அதுலேயே அது வெந்துடும். முடிஞ்சால் 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாகவே ஊற்றினாலே போதும், அதுலேயே வெந்துடும். இதில் தண்ணியே ஊற்ற வேண்டாங்க, ஏன்னா குக்கரில் நம்ம வேக வைக்கிறதுனால இந்த பால்லையே மட்டும் வெந்தால் போதும். இப்போது பால் வந்து கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நான் பால் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பால் பவுடர் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கட்டாயமாக பால் பவுடர் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது கூட 1/2 கப் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்பு கேரட்டுக்கு உங்களுக்கு 1/2 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். பால் பவுடர் இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணவே அவசியம் கிடையாது. இப்போது நான் வந்து இதில் வந்து பொங்கல் இல்லைனா கிச்சடிங்கிற மோடை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரோபோ குக் வச்சுருக்கவங்களுக்கு இந்த மோடை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 3 விசில் விட்டுக்கோங்க. இப்போ நான் லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த கிச்சடி மோட் எதுக்கு வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மசிகிற மாதிரி அந்த கிச்சடியில் பொங்கல் வேகிற அளவுக்கு இது வேகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம விட்டுருக்கோம். 3 விசில் விட்டவொடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ரோபோ குக்காக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அது ஆஃப் ஆகணுன்னே நீங்கள் வந்து இந்த லிட்டை வந்து ஸ்டீம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா முருகலான சூப்பரான கேரட் அல்வா வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பார்த்தாலே பாருங்கள், ஒரு கோல்டன் கலரில் உங்களுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ சூப்பராக கோல்டன் கலரில் உங்களுக்கு வந்து கேரட் அல்வா வந்து ரெடி ஆகிடும். கலரே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து குக்கர்லேருந்து எடுக்கும் போது கொஞ்சம் பால் ஏதாவது மீதம் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. அதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விடுங்க, உங்களுக்கு அதிலே வந்து அது வெந்துடும். பாலை வந்து சுண்டுற அளவுக்கு வந்து நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் வந்து சாதாரணமாக பேனில் செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஆனால் நீங்கள் இந்த மெத்தடில் செய்யும் போது சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு மறுபடியும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, பாதாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சீக்கிரமாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் சூப்பரான கேரட் அல்வா வந்து ரெடி பண்ணிட முடியும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.